நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். நீங்க இதுவரை நம்மளோட தமிழ் ட்ரேடிங் எஜுகேஷன் விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணது மூலமா உங்களுக்கு வந்து லைவ் ட்ரேடிங் அண்ட் தென் கிவ் அவே கிடைக்கும். அண்ட் தென் வீக்லி பேசிஸ்ல நம்ம வந்து சிக்னல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அண்ட் தென் மந்த்லி பேசிஸ்ல வந்து நம்ம வந்து 500 பிப்ஸ் வந்து டார்கெட் பண்றோம். பட் அதுக்கு மேலேயே தான் நம்ம வந்து குடுத்துட்டு இருக்கிறோம். அண்ட் தென் யுஎஸ்டிடி வந்து நீங்க பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் வந்து முழுக்க முழுக்க இந்த விஐபி சேனல்ல நம்ம என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்றது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிருவோம். ஸோ ஒரு வீக்ல நம்ம வந்து எவ்வளோ ப்ராஃபிட் செக்யூர் பண்றோம், என்ன ட்ரேட் ப்ராஃபிட்ல முடியுதா, லாஸ்ல முடியுதா அப்படிங்கிறத பக்காவா வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணி குடுத்துருவோம். ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கு நீங்க ஜஸ்ட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ற வான்டேஜ் அல்லது ஆக்டால அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணாலே போதும். அல்லது நீங்க எக்ஸிஸ்டிங்கா அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கனாலும், நீங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டா நம்மோட விஐபி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க இதுவர நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்றது மூலமா ஒரு கால்ஸ் குடுத்தேன் அப்டின்னா, என்ன ரீசனால பை ஆகுது, என்ன ரீசனால செல் ஆகுது அப்டிங்கிறத ஒரு ஷார்ட் வீடியோவா உங்களுக்கு வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிருவேன். அட் த சேம் டைம் நான் வந்து லைவ் போகும்போது, நீங்க என் கூட சேர்ந்து லேர்னிங்ஸும் பண்ண முடியும். அண்ட் தென் கிவ் அவேல வந்து ஏர்ன் பண்றதுக்குமே சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் நீங்க நம்ம கம்யூனிட்டில எல்லா அப்டேட்ஸும் நெனச்சீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐகான தட்டி விட்டுருங்க. அண்ட் தென் கிவ் அவேல உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அண்ட் தென் என்னோட அப்டேட்ஸ் எல்லாமே ரெகுலரா வேணும்னா, அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல் எக்ஸ்பிளனேஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் ஒரு வீடியோக்குள்ளேயே நம்மளோட ஃபோன் நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கும். நீங்க வந்து டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைல்டா பார்த்துடலாம். எக்ஸ்ஏயு யுஎஸ்டி கோல்டோட மார்க்கெட் மூவ்மெண்ட் அதாவது ஏப்ரல் 25ல இருந்து ஒரு மே 1ஆம் தேதி வரைக்கும் கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும்? எங்கெங்க ஸ்டாப் ஆகும்? எங்கெங்க நம்ம பை எடுக்கலாம்? அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, நம்ம வந்து ப்ராப்பரா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிக்கணும். அப்பதான் ஃபர்தரா மார்க்கெட் எந்தெந்த லெவல்ஸ்ல நமக்கு ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா தெரியும். ஸோ கோல்டு பொறுத்தளவுக்கு நம்மளோட லாஸ்ட் வீக் ஹை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4815 4733 அப்படிங்கிற ஜோன்ல இருந்து நம்ம கன்டினியூஸா ஃபால் ஆச்சு. ஸோ ஃபால் அப்படிங்கிறது ஸ்டில் இன்னும் கன்டினியூஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஃபர்தரா மார்க்கெட் எந்த அளவுக்கு ஃபால் ஆகும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல சொல்றேன். ஸோ நம்மளோட முதல் ஸ்விங் ஹை பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4875 இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அண்ட் தென் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழ நமக்கு எங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி, அத நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2 அப்படின்னு டிரா பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு 4774 அப்படிங்கிற ஜோன டச் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆயிருந்துச்சு. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கீழ போகும்போது, நம்மளோட வீக்லி லோவா மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு 4640 அப்படிங்கிற ஜோனுக்கு வந்துட்டு மேல போயிருந்துச்சு. ஸோ அத நம்மளோட சப்போர்ட் S1 டிரா பண்ணிக்கலாம். இதையும் பிரேக் பண்ணி கீழ போகும் பட்சத்தில மார்க்கெட் 4550 இந்த லெவல் போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது என்னென்ன லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிடலாம். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1 ரெசிஸ்டன்ஸ் R1 அண்ட் தென் இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2 நம்ம லாஸ்ட் வீக் லோ வந்து சப்போர்ட் S1 எடுத்திருக்கிறோம். அண்ட் தென் இது நம்மளோட சப்போர்ட் S2 ரைட். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னா, ஒரு 4540 அப்படிங்கிற ஜோன்ல இருந்து ரீபவுண்ட் ஆகி மேல போணும். இன்கேஸ் மேல போகும்போது ஒரு 4787 அப்படிங்கிற ஜோன டச் பண்ணி ஒரு ஃபால் ஆகலாம். இத பிரேக் பண்ணா மார்க்கெட் நம்மளோட ஒரு ஹையா ஒரு 4876 அப்படிங்கிற ஜோன் போகலாம். ஸோ ரைட். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு டே டைம் ஃப்ரேம்ல, வீக்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. அத நம்மளால பார்க்க முடியுது. இருந்தாலும் ட்ரெண்ட பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து என்னைக்குமே மூவ்மெண்ட் ஆகும். அண்ட் தென் ஓவரால் லாங் டெர்ம்ல பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் தான். அது எந்தவித மாற்றமும் இல்ல. ஸோ ரீசென்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஃபால் குடுத்திருந்துச்சு. ஸோ எந்த அளவுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4099 வரைக்கும் அப்படிங்கிற ஜோனுக்கு ஃபால் ஆயிருந்துச்சு. ஸோ ஸ்விங் ஹையா இங்கருந்து இங்க, ஸ்விங் ஹை இங்க. அண்ட் தென் நம்மளோட ஸ்விங் லோ இங்க. இன் பிட்வீன்ல மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸ்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கு.
ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு ஹை, ஒரு லோ, அகைன் வந்து ஒரு ஹை போகும். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவு ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. கரெக்ட்டா? ஸோ என்னதான் மார்க்கெட் சைட்வேஸ்ல இருந்தாலும், நம்மளோட ஹை அண்ட் லோவ கனெக்ட் பண்ணி நம்மளோட ட்ரெண்ட் லைன ட்ரா பண்றது தான் சாமர்த்தியமான விஷயம். ஸோ அத நான் இப்போ உங்களுக்கு கிளியரா பண்ண போறேன். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஹைல இருந்து கிளியரா நமக்கு இந்த லைன கனெக்ட் பண்ணி, நமக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் லைன் நமக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு. அத கிளியரா மென்ஷன் பண்ணிக்கிறேன். டே டவுன் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ரைட்டா? இத வந்து சென்டர்ல வச்சுக்கிறேன். ரைட். ஸோ அப்பதான் கொஞ்சம் கிளியரா தெரியும். ரைட். ஸோ நம்மளோட ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. இப்போ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிட்டோம். ஸோ அப்ப கீழ இருந்து நம்மளோட ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணணும். ஸோ 2 ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணலாம். ஒண்ணு இந்த ரீசன் லோல இருந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணலாம். இல்ல நம்மளோட அக்டோபர் லோல இருந்து இன்னொரு ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கலாம். ஸோ நம்மள பொறுத்த அளவுக்கு ட்ரெண்ட் லைன் நெறைய டிரா பண்ணா நெறைய கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். அதனால இதோட நம்ம டே டைம் ஃப்ரேம்ல அப் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிக்கிறேன். டே டைம் ஃப்ரேம்ல அப் ட்ரெண்ட் லைன். ஸோ கிளியரா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ள இருக்கு. ஸோ சிம்பிளா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்து இங்க டிரா பண்ணிக்கோங்க. ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ள இருக்கு. மார்க்கெட் மேல இருந்து ஒரு ஃபால் ஆகி அகைன் நம்மளோட ட்ரெண்ட்ல ஒபே பண்ணி ஒரு டீப்பா ஒரு 4500 அப்படிங்கிற ஜோன் போறது வரைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அஸ் பெர் நம்மளோட அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன பொறுத்த அளவுக்கு. ஸோ ரைட். இது ஒரு சைடு நமக்கு இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம ஃபர்தரா நம்ம அனலைசிஸ் வந்து கன்டின்யூ பண்ணிட்டே இருக்கலாம். அப்போ இது ஒரு ட்ரெண்ட் லைன். அண்ட் தென் இன்னொரு ட்ரெண்ட் லைன் நமக்கு எங்க இருந்து வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அந்த ஸ்விங் லோல இருந்து நம்ம ட்ரெண்ட் லைன் டிரா பண்றோம். கிளியரா இங்க. ஸோ இது நம்ம பார்க்கும்போது நம்மளோட அப் ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிருக்கணும், கிளியரா இங்கேருந்து ஒரு மேல போகும்போது ஒரு ஹை, ஒரு லோ, அகைன் ஒரு ஹை போயிட்டு இந்த இடத்துல டச் பண்ணி என்ன ஆயிருக்கணும், மேல போயிருக்கணும். பட் நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, சேனல பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நம்மளோட டவுன் ட்ரெண்ட் லைன் பிரேக்டு ஹியர். ஸோ அப்போ ஒரு அப் ட்ரெண்டுக்கான மொமெண்டத்த இந்த இடத்துல மார்க்கெட் என்ன பண்ணுது, கிளியரா கட் பண்ணுது. ஸோ அப்போ அப் ட்ரெண்ட் ஃபெயிலியர் ஹியர். ஃபெயிலியர் ஆயிருது. ஸோ அத கிளியர் என்ன பண்றோம், மென்ஷன் பண்றோம் ரெட் கலர்ல. ரைட். ஸோ மார்க்கெட் அப்போ அப் ட்ரெண்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன ஆகுது, ஒரு டவுன் ட்ரெண்ட் தான் போகணும். ஸோ அப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஓவராலா ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு ஒரு ஹைல இருந்து லோ, ஃபர்தரா ஒரு லோ போறது தான் சான்சஸ் உண்டு. அந்த ட்ரெண்ட் லைனையுமே பிரேக் பண்ணதுனால நமக்கு அகைன் ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் தான் கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம வீக்லி அனலைசிஸ் வீடியோல சொல்லியிருந்தோம், மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு செல் ஆயிட்டு தான் பை ஆகும் அப்படின்னு. அப்போ XAUSD/கோல்டோட வீக்லி செல் அண்ட் பை ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத கிளியரா மென்ஷன் பண்றேன். ரைட்டா? கிளியரா மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு இந்த ஜோன்ல இருந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் தெளிவா பார்க்க போறோம். ஸோ என்ன பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு கிளியரா ஒரு செல் ஆகும். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே செல் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லன்னா அதிகபட்சம் ஒரு 4753. ஸோ ஃபர்தரா வந்து செல்லிங் ஜோன் வந்து இங்க இருந்து நம்ம எடுத்துக்கலாம். 4711ல இருந்து டார்கெட் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரைஸ் 4553. ரேரா வந்து 4500 அப்படிங்கிற ஜோன்ல விக் விடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்ப ஸ்டாப் லாஸ் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து 4786 அப்படிங்கிறது வைக்கலாம். லிக்விடிட்டி குயிக்கா விடக்கூடாது அப்படிங்கிறதுனால 4800 அப்படிங்கிற ஜோன்ல நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ வைக்கிறோம். ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒண்ணு இந்த இடத்துல இருந்தே ஃபால் ஆகும். அப்படி இல்லாத பட்சத்துல ஸ்லைட்டா மேல போயிட்டு ஒரு ஃபால் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்மளோட செல்லிங் ஏரியா. கிளியரா அதையும் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ மேஜரா பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன்ல இருந்து ஒரு சில சான்சஸ் இருக்கு ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணி. அப்ப இது எல்லாமே என்ன ஏரியானா லிக்விடிட்டி கிராப் பண்ற ஏரியா. லிக்விடிட்டி கிராப் ஏரியா. ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் டச் ஆயிட்டு உடனே வந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய உண்டு. ஸோ அதனால நம்ம வந்து லிக்விடிட்டி கிராப் ஏரியா அப்படின்னு வச்சிருக்கோம். அப்ப நம்ம வந்து இங்க வரைக்கும் நம்ம கூட வந்து என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நம்ம என்ட்ரி ஜோன் வந்து ஸ்டில் நமக்கு எங்க இருக்கு அப்படின்னா ஒரு 4760 வரைக்கும் நம்மளோட ஜோன் இருக்கு.
இந்த ஜோன் வரைக்கும். 740ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஜோன் வரைக்கும் நம்மளோட என்ட்ரிஸ் பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அண்ட் தென் சிம்பிளா நம்ம வந்து பிரேக் அவுட் அண்ட் தென் ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணி நம்மளோட அப்டேட்ஸ்லாம் குடுத்துட்டோம். ஸோ ஃபர்தரா சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ், டபுள் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல பார்க்க போறோம். சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது ஒரு ஸ்பின்னிங் டாப் விழுந்திருக்கு. இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து பொறுத்தளவுக்கு ஒரு ஃபேக்கான ஸ்பின்னிங் டாப். ஃபேக் ஸ்பின்னிங் டாப். என்ன ரீசன் அப்டின்னா, இது வந்து குளோசிங் வந்து ப்ரீவியஸ் கேண்டிலுக்கு மேல வைக்கல. ஸ்பின்னிங் டாப். ஸோ அப்போ வந்து நாட் க்ளோசிங் வைக்கல. க்ளோசிங் பிலோ கேண்டில். ஸோ இது 2 இருக்கிறதுனால இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்பின்னிங் டாப் கேண்டில். அதுவும் நம்மளோட சப்போர்ட் விழுந்திருக்கிறதுனால அந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணிட்டு ஈஸியா மார்க்கெட் ஃபாலோ ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. இது வந்து சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல. கிளியரா இத நான் வச்சுக்கிறேன். முதல் காரணம். அண்ட் தென் 2வது காரணம் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு. ஸோ 2வது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. ஒரு சிங்கிள் பியரிஷ் கிடையாது. 2 பியரிஷ் விழுந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். கிளியர். இந்த இடத்துல ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. ஹைலைட் பண்ணிட்டேன். அண்ட் தென் டாப்ல பார்த்தா நமக்கு அங்கேயும் என்ன பண்ணிருக்கு? ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்திருக்கு. ஸோ டோட்டலா வந்து நமக்கு டபுள் பியரிஷ் என்கல்ஃபிங் பிளஸ் 1 ஃபேக் ஸ்பின்னிங் டாப் விழுந்ததுனால மார்க்கெட் இன்னும் நல்ல ஒரு செல்லிங்ல தான் இருக்கு. அப்போ டபுள் பியரிஷ் என்கல்ஃபிங் ஃபார்ம்டு. ஸோ இந்த ரீசனால மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, இங்க இருந்து டெப்த்தா ஒரு ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ அப்போ பியரிஷ் என்கல்ஃபிங் விழுந்துச்சு அப்படின்னா, அதோட ஸ்விங் லோ வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும்? போகும். அதோட ஸ்விங் லோ எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கிளியரா இப்ப காமிக்க போறோம் உங்களுக்கு. ஸோ இதோட ஸ்விங் லோ பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு இந்த இடத்துல 4312 வரைக்கும் இருக்கு. பட் நம்ம அங்க வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்கு கீழ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இப்போ டார்கெட் பிரைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து மினிமலா தான் வச்சிருக்கோம். ஸோ ஈஸியா ஹிட் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் வந்து நம்மளோட பேட்டர்ன் ஃபாலோ பண்ணி இந்த ஜோன் வந்துச்சு. அதாவது 4500 அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட் பிரைஸ் 4550. ஸோ இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் இங்கிருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ இங்க வந்ததும் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகுமா? இல்ல இங்க இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகுமா? அப்படிங்கிறது எல்லாமே வந்து கிளியரா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஓவரால் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஒரு கிளியரான ஒரு செல்லிங் மொமெண்டத்துல இருக்கு. அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. அண்ட் தென் லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, ஃபிபோ டூல், ஃபேர் வேல்யூ கேப்லாம் இருக்கு. அத உங்களுக்கு இந்த சார்ட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ரொம்பவே கிளியரா உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ ஃபர்தரா உங்களுக்கு வந்து அனலைசிஸ் பண்றதுக்கும், லேர்ன் பண்றதுக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ பிரசன்ட் இத வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அத பத்தி உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். XAUSD கோல்டோட வீக்லி அனலைசிஸ் நம்ம சிம்பிளா டெக்னிக்கலா முடிச்சாச்சு. ரைட்டா? ஸோ செல்லிங் போறவங்க நம்மளோட அனலைசிஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மோர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட VIP சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு குடுக்குற கால்ஸ் எல்லாமே நம்மளோட VIP சேனல்லயே வரும். அதுலயும் வந்து நீங்க பீஸ்ஃபுல்லா நீங்க வந்து ட்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ப நம்ம டார்கெட் பிரைஸ் எங்க? முதல் டார்கெட் பிரைஸ் 4675. 2வது டார்கெட் பிரைஸ் பார்த்தோம்னா 4550. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 4800 அப்படிங்கிற ஜோன்ல வச்சிருக்கோம். இத வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் பக்காவா எடுத்துக்கிறேன். ரைட்டா? ஸோ எடுத்ததுக்கு அப்புறம் ஓவராலா மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு என்ன ஃபார்மேஷன்ல இருக்கு அப்படிங்கிறத இன்னொரு சார்ட்ல காமிக்கிறேன். ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு ஒரு டே டைம் ஃப்ரேம்ல நம்ம வந்து அனலைசிஸ் பண்ண போறோம். அதோட ஃபேர் வேல்யூ கேப் எங்க இருக்கு? அதோட அதோட ஆர்டர் பிளாக் எங்க இருக்கு? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இண்டிகேட்டர்ஸ் மூலமா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேர் வேல்யூ கேப் செலக்ட் பண்ணிக்கிறேன். 2வது வந்து MTF ஆர்டர் பிளாக் ஃபைண்டர். ஸோ கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் பிரைஸ் வந்து 4580 அப்படிங்கிற ஜோன்ல வச்சிருக்காங்க. அங்க தான் நம்மளோட ஆர்டர் பிளாக்கும் இருக்கு. ஸோ நம்மளோட பிரேக்கிங் ஜோனும் இங்க தான் இருக்கு. நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருக்கோம்? ஒரு 4800 அப்படிங்கிற ஸ்விங் ஹைல வச்சிருக்கோம். ஸோ மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு இங்க இருந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இங்க இருந்து ஒரு ஃபால் ஆகி நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப் ஒரு பிளஸ் ஆர்டர் ஒபே பண்ணி இங்க இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகும். ஸோ க்ளோசிங் வந்து நல்ல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஆர்டர் பிளாக் உள்ள போறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால கோல்டு வந்து புல்லிஷ் ஆகும், பியரிஷ் ஆகும் அப்படிங்கிறத தெளிவாவே பார்த்துட்டோம். அண்ட் தென் ஃபண்டமெண்டலா என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் தெளிவா பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டலா பார்க்கறதுக்கு நியூஸஸ் முதல்ல முக்கியம். 2வது பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளோட நியூஸ் மூலமா செக் பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைட்ல டாப்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து டெக்னிக்கல் சீசன் நியூஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ நியூஸ கிளிக் பண்ணீங்கன்னா, கோல்டு ரிலேட்டடா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியரா வாட்ச் பண்ண முடியும். ஸோ கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு US ஈரான் பீக் டாக்ஸ் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, கோல்ட் ஃபால் அஸ் லேக் ஆஃப் ப்ராக்ரஸ் இன் ஈரான் வால் இன்ஃப்ளேஷன் ஃபியர்.
ஸோ வார் வந்து இன்னும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற பயம் ஓடிட்டு இருக்கிறதுனால, பணவீக்கமும் ஆகும் அப்படிங்கிறதுனால, கோல்டு வந்து இன்னும் செல்லிங் ஆயிட்டே இருக்கு. ஸோ இன்னும் வந்து செல் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி போட்டிருக்கான். ஸோ அப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, இந்த வார் இஷ்யூ வந்து ஃபர்தரா கோல்ட வந்து இன்னும் செல் பண்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. அண்ட் தென் இத ஒரு சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு 2வதா ஃபாரெக்ஸ் ஃபேக்டர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்னென்ன நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ நார்மலாவே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகும். ஸோ இந்த வார் டைம்லயும் சரி, நமக்கு இந்த எக்கனாமிக் நியூஸஸும் சரி கம்பைன் பண்றதுனால, நல்ல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு. ஸோ மண்டே பொறுத்தளவுக்கு எந்த நியூஸஸ் எதுவுமே இல்ல. அண்ட் தென் டியூஸ்டே பொறுத்தளவுக்கு நெறைய நியூஸஸ் இருக்கு. கோர் ரிட்டெயில் இருக்கு. பிரசிடென்ட் ஸ்பீச் இருக்கு. அண்ட் தென் ஃபெட் சேர்மன் டாக்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு வசமான அடி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அண்ட் தென் புதன்கிழமையும் சரி, வியாழக்கிழமையும் சரி, ஆரஞ்சு கலர்ல இருந்தாலும் மார்க்கெட்டோட வாலடைல் ரொம்பவே இருக்கும். ஸோ ஓவராலா கோல்டு பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ். ஒன்ஸ் ஒரு 4000 ஒரு 550 அப்படிங்கிற ஜோன் போனதுக்கப்புறம் பை ஆகுமா, செல் ஆகுமா அப்படிங்கிறத நம்மளோட விஐபி சேனல குறிப்பா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மோரோவர் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மணி கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு அப்டேட்ஸ், இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல தகவல்ல உங்கள சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.